வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரவா கேசரியை ரொம்பவே கூடுதல் சுவையோடு செஞ்சுருக்கோம். அதனுடைய செய்முறையை எப்படின்றத பார்க்கலாம். நம்ம ரவா கேசரி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ தவா நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு வந்து கொஞ்சம் பொரியணும், லேசாக வாசனை வர வரைக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டோம், எடுத்துடலாம். இப்போ ஒரு கப் அளவில் ரவை எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா அந்த ரவையோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி டபுளாக வரணும், நல்லா அப்படி பெருசாக வரும் புரிஞ்சு. அந்த அளவுக்கு நல்லா வாசனை வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேசரி நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குழைவாக ஒரு மாதிரி கம் மாதிரி ஆகிடும். நல்லா வறுத்துட்டு செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நல்லா அப்படி உதிரியாக அப்படி இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நான் இந்த கப்பில் ரவை எடுத்தனால இதே கப் அளவில் நான் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 கப்பு நான் அளந்து சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன், காய்ச்சின பால். இப்போ நம்ம பால் சேர்த்தது வந்து கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் பால் சேர்த்து செய்கிறது. நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே தான் நம்ம ரவை சேர்க்கணும். நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கிட்டு ரவையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை நல்லா வேகணும், அதனால் நம்ம சிம்மில் வச்சு தான் பொறுமையாக அதை வந்து கிளறிட்டு இருக்கணும். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 1.5 கப் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால நல்லா இலகி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட்டி விழாத அளவுக்கு. இப்போ நான் குங்குமப்பூ எடுத்துருக்கேன், பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ஸ்வீட். இது காமனாகவே எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடியது தான் அந்த கேசரி. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. இதுலேயே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்தும் செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கிராம்பை சேர்த்துக்கலாம். கிராம்பு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக சூப்பராக வந்திருக்கு. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா சுருண்டு வரும். இப்படி நல்லா இப்படி ஒட்டாத அப்படி அழகாக வரும். இப்போ நெய் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவில் எடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக நம்ம கேசரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். கூடுதல் சுவையோட அருமையான டேஸ்ட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய கேசரி, ரவா கேசரி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.